லட்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்க பாடுபட்ட ராமசாமி மற்றும் லட்சுமணசாமி முதலியார் இரட்டை சகோதரர்கள். இவர்கள் ஆற்காடு மாவட்டத்தில் குப்புசாமி சித்தம்மா தம்பதியினருக்கு இரட்டை மகன்களாக பிறந்தார்கள். மூத்தவர் திரு ராமசாமி முதலியார் அவர்கள் சட்ட வல்லுநராகவும் சட்டம் பயின்றிருந்தார். லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் மருத்துவம் பயின்று சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். இந்த இரு சகோதரர்களும் 1947 இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு லட்சத்தீவின் பார்வை பிரிட்டிஷ் கண்ணிலிருந்து விலகியது. இந்தியா இரண்டாக பிரித்த பொழுது லட்சத்தீவை அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையில் முகமது அலி ஜின்னா அவர்கள் 95% முஸ்லிம்கள் வசிக்கும் லட்சத்தீவை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இந்த விஷயம் நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காதுக்கு சென்றவுடன் உடனடியாக ஆற்காடு சகோதரர்களுக்கு தகவல் அனுப்பி திருவாங்கூர் சமஸ்தானம் வழியாக செய்திகளை அனுப்பி மக்களை திரட்டி ஒன்று சேர்ந்து அந்த லட்சத்தீவை மீட்டெடுக்கும்படி கட்டளையிட்டார். அதன்படி கச்சிதமாக ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு மக்களை திரட்டி கொண்டு சென்ற இந்த இரண்டு ராமசாமி மற்றும் லட்சுமணசாமி முதலியார் இரட்டை சகோதரர்கள் லட்சத்தீவை கைப்பற்றி தீவு முழுக்க தேசிய கொடியை நட்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக பிரகடனம் செய்தார்கள். பின்னாளில் அது இந்தியாவினுடைய ஒரு பகுதியாகவும் அங்கீகரிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மிக கச்சிதமாக முடித்து கொடுத்து இன்றைக்கு மாபெரும் சுற்றுலாத்தலமான லட்சத்தீவு நம் கையில் இருப்பதற்கு உண்மையாக பாடுபட்ட நபர்கள் இந்த ராமசாமி மற்றும் லட்சுமணசாமி முதலியார் இரட்டை சகோதரர்கள் என்பது மறுக்க முடியாத அரசியல் உண்மை. இதை 2019ஆம் ஆண்டு மனதின் குரல் எனும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் கூட குறிப்பிட்டு நிகழ்ந்திருந்தார். அந்த சம்பவம் தற்போது மாலத்தீவுகள் மற்றும் லட்சத்தீவு இந்த இரு சம்பவங்களும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் ராமசாமி முதலியார் லட்சுமணசாமி முதலியார் இரட்டை சகோதரர்கள் மீண்டும் அவருடைய புனிதமான பணிகள் ட்ரெண்டிங் ஆகி இளைஞர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி வருகிறது.